வணக்கம் சார். இளைய தலைமுறைகள் அரசியலுக்கு வரும்போது ஒரு எங்களுடைய இனத்தின் வலியை சுமந்த தலைவனின் பின்னால் அவர்கள் வருவதுதான் சாத்தியமே தவிர ஒரு தேச விடுதலைக்காக மரணிக்கும் போது என்னுடைய தேசம் நாளை இந்த தேசம் இந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று சொல்லி சாவடைந்த ஒவ்வொரு வீரச்சாவனுடைய பெருமதிகளும் மிக மிக கருதியானது பெருமதியானது. தென்தமிழில் தமிழ் மக்கள் கூட்டாகவும் ஆரோக்கியமாகவும் சிந்தித்த அளவுக்கு வடதமிழுள்ள மக்கள் சிந்திக்கவில்லை என்பது உண்மைதான். இப்போ தேசிய பட்டியலில் சில நேரம் ஒரு நல்ல ஒரு ஆளை கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதில் சத்தியலிங்கமும் சுமந்திரனும் தேசிய பட்டியலில் கொடுப்பார்களாக இருந்தால் இந்த கட்சிக்கு எதிராக செயல்படுற கிளர்ச்சியில் முதல் ஆளாகவும் நான் இருப்பேன். பணமோ பொருளோ நாங்கள் எப்போ வேணாலும் தேடிக்கொள்ளலாம். எங்களுக்கு இருக்கிற காணி அந்த இடங்கள் எங்களுக்கு எப்போவுமே சுமூகமாக எங்களோட கையில் இருக்கணும். அதில் எங்களோரோ இல்லை வேற ஒரு இனத்தோர் குடியேறக்குள்ள எங்களுக்கான வாழ்க்கை இது முழுமையாக பாதிக்கும், எங்களோட தலைமுறையும் பாதிக்கும். முள்ளிவாய்க்காலில் நாங்கள் ஒரு இறுதி யுத்தத்தை சந்திக்க ஒரு இனம், அது மாதிரியான ஒரு யுத்தமான ஒரு நிலைமை தான் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக நடந்துருக்கு. அப்போ இதில் நிறைய எதிரிகளை நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ எல்லாருமே தமிழ் தேசியத்திற்கு எதிரான முறையில் தான் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். அப்போ தர்மத்தின் வாழ்வினை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும். தர்மம் வென்றிருக்கிறது. தர்மத்தின்படிதான் எங்களோட போராட்டம் நடந்தது. அறத்தின் வழிதான் எங்களோட போராட்டம் நடந்தது. தியாகத்தின் வழிதான் எங்களோட போராட்டம் நடந்தது. ஆகவே மறுபடியும் தர்மம் வென்றிருக்கிறது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கணிக்கன்னு சொல்லி சேனல் நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் அணிக்கிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் தமிழரசு கட்சியின் சார்பாக சிவஞானம் சிறிதரன் சேர் அவர்கள் வின் பண்ணியிருக்கார். இது தொடர்பான ஒரு காணொலியாக அமையப்போது மற்றும் அவரை இந்த கந்தசாமி ஆலயத்துக்கு முன்பாக இருந்து அவரை அழைத்து கொண்டு போகிறதுக்கு அவர்களின் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதை விட சிறிதரன் சேர் அவர்களையும் கலந்துரையாடலாம். இந்த தேர்தல் தொடர்பாகவும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் தொடர்பாகவும் என்ன விடயங்களை கதைக்கின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது. சிறிதரன் சேர் வின் பண்ணியிருக்கிறார். என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுடைய தன்மானத்துடன் தமிழருக்காக தலை நிமிர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தலைவன் வருவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களப்பணி செய்திருந்தோம். அதற்கான பலனை கிளிநொச்சி மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தலைவன் தொடர்ந்து எங்களுடைய தேசிய கடமையை செய்வதோடு எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை மீண்டும் மக்களிடத்திலே கொடுத்து நாங்கள் திரும்பவும் வளர்ந்து நாங்கள் பெரியொரு விருட்சமாக வளர்ந்து நிற்போம் எங்களுடைய தன்மான தமிழனின் காலடியில் என்பதை இந்த இடத்திலே சொல்லி வாழ்ந்து கொள்கிறோம். மற்றது புதிய தலைமுறை இப்போ பெருசாக வாக்களிக்கிறது பின்னுக்கு நிற்கணும். சில பேர் வாக்களிக்கணும் விருப்பத்தோடு. என்ன நினைக்கிறீங்க? அவளுக்கு என்ன சொல்ல? அந்த புதிய தலைமுறையினருக்கு நான் சொல்வது என்னவென்றால், அரசியல் என்பதற்கு புதிய தலைமுறை சாத்தியப்படாத ஒரு விஷயம் என நினைக்கின்றேன். அரசியல் என்பது 70 காலம் நாங்கள் பட்ட துன்பங்கள், அவலங்கள், அழிவுகளை சுமந்து வருகின்ற தலைவர்கள் இளைய தலைமுறைக்கு வழி நடத்த வேண்டும். இளைய தலைமுறைகள் அரசியலுக்கு வரும்போது ஒரு எங்களுடைய இனத்தின் வலியை சுமந்த தலைவனின் பின்னால் அவர்கள் வருவதுதான் சாத்தியமே தவிர தனியாக புதிய தலைமை எங்களுடைய மக்களை எங்களுடைய கொள்கை பற்றோடு அவர்கள் மக்களை வழி நடத்துவது கடினமாக இருக்கும். அப்படி புதிய தலைமுறையாக வந்தாலும் அவர்கள் அனுரா அலையோடு சேர்ந்த அலையாக மாறலாமே தவிர எங்களுடைய தேசிய அலையில் அவர்கள் இணைந்து கொள்ள முடியாது. சரி, நன்றி அக்கா. வணக்கம் அண்ணா. வணக்கம். 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 என்ன மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற தேர்தலில் சிறிதரன் சேர் வின் பண்ணிட்டார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? எமது மாவட்டத்தில் தேசியம், எமது போராட்டங்கள், எமது வரலாறுகளை மறக்காமல் எங்களோட மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு முதல் நன்றி உடையவனாகவும் நன்றி வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த மக்களுக்கும். இன்றைய தேசத்தில் உண்மையாகவே ஒரு சீட் கிடைத்திருப்பதுன்றது ஒரு மனதுக்கு வேதியான விஷயம். என்னென்னா எதிரிகள் எத்தனையோ பேர் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
உண்மையாகவே சந்திரகுமார், டக்ளஸ், அங்கேயன் போன்ற நபர்கள் தமிழ் மக்களுக்கு செய்த துரோகம் கலைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் கலைத்து இன்னொரு எல்லாமே மாறி தான் கோமாவில் ரொட்டியை கலைச்சிட்டு இப்போ புட்டு எடுத்துருக்காங்க. இதில் விளைவுகள் வந்து போக போக தான் தெரியும். எங்களுக்கு என்னன்னாலும் எங்களுக்கு தேசியம் முக்கியம். நாங்கள் தமிழர்கள் வந்து ஒன்று டிஎன்ஏ சரி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்கு போடாமல் சைக்கிள் கட்சிக்கு வாக்கு போட்டிருக்கலாம், இல்லை ஒரு வேறு கட்சிகளுக்கு போட்டிருக்கலாம். இது ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்கு போட்டதில் இளம் சமுதாயங்கள் நினைக்குது. நாங்கள் 2009 முதல் 2009 வரைக்கும் நாங்கள் காட்டி தான் பார்த்துட்டு விட்டது சிங்கள இராணுவம். இதே இராணுவத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் தான் இந்த அனுரகுமார் ஐயா. அப்போ இவர் இனி காலப்பக்கத்தை என்ன செய்ய போகிறாரு தெரியாது. ரோட்டுகளெல்லாம் வீதிகளெல்லாம் திறந்துருக்கு. இன்றைக்கு ஒரு நாளைக்கு மூடக்கில் தான் மக்களுக்கு அதில் வீழ்ச்சி தெரியும். சரி, மற்றது அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடுகள் எப்படி இருக்குமென்று நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமாக செயல்பாடுகள் ஸ்ரீதரன் சார் அவர்கள் 47 வாக்கால் வெண்டு ஒரு தலைவனாக இருந்து அந்த தலைவர் பதவியை கொண்டு போய் சுமந்திரனையா அவர் நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு தோத்த தலைமகனாக வந்திருக்கிறார். அவர்கள் இப்போ தேசிய பட்டியலில் சில நேரம் ஒரு நல்ல ஒரு ஆளை கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதில் சத்தியலிங்கமோ சுமந்திரனோ தேசிய பட்டியலில் கொடுப்பார்களாக இருந்தால் இந்த கட்சிக்கு எதிராக செயல்படுற கிளர்ச்சியில் முதல் ஆளாகவும் நான் இருப்பேன். இந்த மாவட்டத்தில் வடக்கு கிழக்கில் உண்மையாகவே தோத்தவர்களை கொண்டு போய் இதுக்குள்ள ஓட்டக்கூடாது. இதுலேயும் தேசிய பட்டியலில் பேர் இருக்குது, மாவியனோட பேர் இருக்குது, ஜோதிஸ்வரன் எம்பியோட பேர் இருக்குது, குருகுலராஜேஸ்வரோட பேர் இருக்குது. அப்படியான ஒரு நல்ல மனிதரை போட்டு எங்களோட கட்சியை மீள புதிதாக உருவாக்க வேண்டும், கலைக்கப்பட வேண்டும். என்னென்னா மத்திய குழுவோ எங்களோட சகல குழுக்களையும் கலைத்து புதிய தெரிவுகள் நடைபெற வேண்டும். சரி, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற என்ன, இந்த தமிழரசு கட்சி வளர்ந்து இதே அடுத்த தேர்தலில் இன்னும் 14-15 சீட் எடுக்கும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதுக்கு தலைமை தாங்கி இதை வழி நடத்தினார் என்பது எனது ஆள் மனதில் உள்ள விடா. சரி, நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு வந்து ஸ்ரீதரன் சார் அவர்கள் வின் பண்ணியிருக்கார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? உண்மையே அவருடைய நேர்மைக்கும் திறமைக்கும் அவருடைய அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த வெற்றி. இதில் அவரோட கூட இருந்தவர்கள், அவர் சார்ந்த கட்சி, அவர் மீது தூற்றப்பட்ட அவதூறுகள், இதனால் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள், இந்த விடயங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் தனி ஒருவனாக அவரோடு இணைந்தவர்களை சேர்த்து இந்த ஒரு பாரிய பயணத்தில் மிகவும் காத்திரமான ஒரு வெற்றியை இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்கின்றார். அதிலும் மக்கள் தீர்மானிக்க முடியாத ஒரு அவல நிலையில் சிந்தித்து கண்டிருந்தவர்கள் இந்த அரசியலை எவ்வாறு கையாளுவது ஒரு சாதாரணமான குடிமகனுக்கே தெரியாமல் இருந்தது. தங்களை வழிநடாத்தி வந்த தமிழரசு கட்சி நடுரோட்டிலே நீதிமன்றத்திலே அலைஞ்சு போய் நிற்கின்றது. ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி கட்டிருந்த கட்சிகள் ஆளுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சின்னங்களும் ஒவ்வொரு குழுக்களுமாக பிரிந்து நின்ற வேளையில் அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு காத்திரமான தமிழ் கட்சி சொல்ல முடியாது என்ற நிலைமையில் தென்னிலங்கை கட்சிகள் இந்த மண்ணிலே இறங்கி அவர்கள் தங்களுடைய கட்சிகளையும் அதே போல் 40க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்களை இறக்கி அவர்களுடைய தமிழர்களுடைய வாக்குகளை சிதைக்கின்ற நோக்குகளோடு மேற்கொள்ளப்பட்ட இந்த பாரிய ஒரு தமிழர் சமூகத்தை சீரழிக்கிறது போன்ற ஒரு தேர்தலை நாங்கள் இந்த முறை சந்தித்த நாங்கள். அதே போல் எங்களுடைய மக்களும் ஏனோ தெரியவில்லை தங்களுடைய வாக்களிப்பிலிருந்து மிகவும் குறைந்த அளவிலான ஒரு வாக்களிப்பையும் செய்திருந்தார்கள். இந்த நிலைமையில் எல்லாவற்றிலேயுமே நாங்கள் பல வழிகளை தாங்கி கடந்து இவ்வாறான ஒரு வெற்றியை ஸ்ரீதரன் சார் பெற்றிருக்கின்றார். இது உண்மையிலேயே இதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தான் எதிர்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சிக்கு இன்று 8 ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கிழக்கிலங்கை தென் தமிழீழத்திலே கிழக்கு மாகாணத்திலே காத்திரமான வெற்றியை மட்டக்களப்பு மாவட்டம் தந்திருக்கின்றது. அதேபோல் திருவோணமலை மாவட்டம் எப்பொழுதும் ஒரு ஆசனத்தை எடுக்க முடியுமா என்று அச்சப்பட்டிருந்த வேளையில் ஒரு ஆசனத்தை காத்திரமாக பெற்றிருக்கின்றது. நீண்ட 2 தடவைகளாக அம்பாறை மாவட்டத்திலே பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்த வேளையிலே இந்த முறை அந்த பிரதிநிதித்துவத்தை காத்திரமாக பெற்றிருக்கின்றார்கள். தென் தமிழில் தமிழ் மக்கள் கூட்டாகவும் ஆரோக்கியமாகவும் சிந்தித்த அளவுக்கு வடதமிழுள்ள மக்கள் சிந்திக்கவில்லை என்பது உண்மைதான். இருந்த பொழுதிலும் அந்த மக்கள் 5 ஆசனங்களை எங்களோட தமிழரசு கட்சிக்கு தந்திருக்கின்றார்கள். அதே போல் வன்னி மண்ணிலும் உண்மையிலேயே முல்லைத்தீவினுடைய காத்திரமான ஒரு சிந்தனையின் பிரகாரம் ஒரு காத்திரமான பாத்திரத்தை ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதோடு 6 கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தினுடைய பிரதிநிதித்துவம் 7 தேசிய பட்டியலும் ஒரு கணிசமான ஒரு அங்கத்துவத்தை நாங்கள் பெறுவோம் என்று நினைக்கிறோம். எனவே 8 ஆசனங்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. எனவே நாங்கள் இதில் பின்னடைவில்லை. பல்வேறுபட்ட தடைகளை அடுத்து வருகின்ற காலங்களிலே ஒரு சிறந்த கட்டமைப்பாக தமிழரசு கட்சி தன்னை நிலைநிறுத்தி கொண்டு
அதான் நான் கேட்க வழிக்கு அடுத்த கேள்வி. அடுத்த கட்டமாக தமிழரசு கட்சி வந்து எப்படியான செயல்பாடுகளை முன்னெடுக்கும் நினைக்கிறீங்க? சார்கிட்ட நீங்கள் அது சம்மந்தமாக கதைக்க போகிறீங்க? சிறுக்கு நாங்கள் கதைக்க வேண்டிய அளவுக்கு எதுவுமே இல்லை. அவர் மனம் திறந்து தேர்தல் காலங்களில் மிக வெளிப்படையாக பேசினவர். நாங்கள் சில அர்ப்பணிப்புகளை செய்தாவது ஐக்கியத்தை வளர்க்க வேண்டும், எல்லோருடன் கூடி பயணிக்க வேண்டும். தமிழ் தேசிய பரப்பில் உள்ளவர்கள் எல்லோருமே நாங்கள் இனிமேல் புரிந்திருந்தால் எங்களுக்கு பாரிய இடைவுகள் ஏற்படும் என்கின்ற கரிசனையோடு எந்த ஒரு அவருடைய தேர்தல் பிரச்சார காலத்தில் எந்த ஒரு கட்சியோ தனிமனிதர்களையோ அவர் தூற்றி பேசி அவர் அரசியல் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஐக்கியம் தொடர வேண்டும் என்பதற்காண்டி அவ்வாறான சகிப்புத்தன்மையோடு அவரை பல தீண்டிக் கொண்டிருந்தார்கள். பேசுவதற்கு வற்புறுத்துவதற்கு தீண்டிக் கொண்டிருந்த வேளையிலும் கூட சகிப்புத்தன்மையோடு ஒரு நல்ல கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்த காரணம் எதிர்காலத்தில் இந்த ஐக்கியம் நிலைபெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அவ்வாறு எல்லாம் தன்னை அர்ப்பணித்து இந்த சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். நான் நம்புகிறேன் என்று அடுத்து வருகின்ற மாதங்களிலோ அல்லாட்டி சில நாட்களிலோ இந்த தமிழர்களுடைய ஐக்கியம் சம்பந்தமாகவும் தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை சம்பந்தமாகவும் ஒரு காத்திரமான பணியை ஆற்றுவார். எதிர்வருகின்ற மாவீர பிறத்தோடு நல்ல செய்திகளை அவர் தமிழ் மக்களுக்கு தெரிவிப்பார் என்று நம்புகிறேன். சரி, நன்றி. வணக்கம் அண்ணா. இப்போ பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் வந்து பல்வேறுபட்ட ஆசனங்கள் வந்து கிடைச்சிருக்கு கூட்டமைப்புக்கு. கிளிநொச்சி மாவட்டத்துக்கான ஆசனத்தை வந்து சிறுதன் சிறுவர்கள் வின் பண்ணியிருக்கார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த முறை வந்து நாங்கள் வந்து இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற தேர்தலை எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், முள்ளிவாய்க்காலில் வந்து நாங்கள் ஒரு இறுதி யுத்தத்தை சந்தித்த ஒரு இனம். அது மாதிரியான ஒரு யுத்தமான ஒரு நிலைமை தான் இந்த முறை அரசியல் ரீதியான நடந்துருக்கு. அப்போ இதில் வந்து நிறைய எதிரிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்திற்கு எதிரான முறையில் தான் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்திருக்கோம். அப்போ நாங்கள் இதை வந்து தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேண்டிய தேவையில் எங்களோட கிளிநொச்சி மாவட்ட மண் வந்து எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த முறை வெள்ள வைக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்குது. இப்போ அதனால் வந்து நாங்கள் மற்ற கட்சிகளுக்கு பின்னால் போகாமல் தேசியத்துக்காக குரல் கொடுக்குற எங்களோட சிவஞான சிறிதரன் செய்கிறவர்களை நாங்கள் வந்து இந்த மண்ணிலிருந்து வெள்ள வைக்க வேண்டியது. மற்ற இடங்கள்கிட்ட வந்து அவருக்கு இப்போ எதிராக மற்ற எங்களோட கட்சிகளுக்கு எதிரான முறையில் போனதை பற்றி எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த மண்ணுக்கண்ட ஒரு வரலாறு. அப்போ அந்த வரலாற்றில் கிளிநொச்சி மக்களாகிய நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து காசுக்காகவும் இதுக்காகவும் விட போகாமல் தேசியத்தில் வந்து என்றைக்கு நாங்கள் உறுதியாக இருக்கணும்ன்றது தான் இந்த தேர்தலில் வந்து நம்ம கடன் சொல்லியிருக்கிற விஷயம். சரி, நன்றி. வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு மக்கள் வந்து சிறுதந்திர தெரிவு செய்கிறீங்கன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்தில் என்னென்னா இப்போ நாங்கள் வந்து கடந்த 15 வருஷமும் இப்போ தொடர்ந்து இருக்கிற இந்த அடுத்த 4வது எங்களோட அதிபராக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அவர் செய்த சேவைகள் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ சிலருக்கு தெரிகிறது. மற்றும்படி இப்போ அவர் வந்து நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் அவர் எங்களுக்கு எந்த ஒரு நிதியவோ எதையோ தந்து எங்களை விலை கொடுத்து வேண்டி வச்சிருக்கல. நாங்கள் வந்து ஏற்கனவே யுத்தங்களால் பாதிக்கப்பட்டு இந்த மாவட்டத்தில் இருந்து இடம்பெயர்ந்து போய் நிறைய எங்களுக்கு பிறகு வந்து நாங்கள் சாதாரணமாக சொல்லப்போனால் எங்களை சிங்கள இராணுவம் வந்து மீன்குடியேற்றாமல் வடசாலையில் வச்சுருந்த காலத்திலையும் வந்து மீட்டு இந்த சாந்தபுரம் கிராமத்தை மீட்டெடுத்தது. அப்போது நாங்கள் தேர்தல் பிரச்சார நேரமும் மக்களுக்கு தெளிவுபடுத்த நாங்கள் கொண்டு நின்றால் பணமோ பொருளோ வந்து நாங்கள் எப்போ வேணாலும் தேடிக்கொள்ளலாம். எங்களுக்கு இருக்கிற காணி அந்த இடங்கள் வந்து எங்களுக்கு எப்போவுமே சுமூகமாக எங்களோட கையில் இருக்கணும். அதில் வந்து எங்களவரோ இல்லை வேறு ஒரு இனத்தோர் குடியேறக்குள்ள எங்களுக்கான வாழ்க்கை இது வந்து முழுமையாக பாதிக்கும், எங்களோட தலைமுறையும் பாதிக்கும். அந்த காரணத்தால் தான் நாங்கள் திரும்பவும் சேருக்காக இரவு பகலாக எங்களோட இதில் நிற்கிற நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதில் நிற்கிற அவ்வளோ பேருமே வந்து வீடு குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களோட ஒரே ஒரு இலக்கு இருந்தது 30,000 ஓட்டாவது போன வருஷம் எடுத்த அளவு ஓட்டை எடுத்து சேர வச்சு அடுத்த கட்டம் சேர்ற இடத்துக்கு ஒருத்தர் வளரும் மட்டும் அவரால் தான் இந்த தமிழ் தேசியம்ன்ற பக்கத்தை கொண்டு செல்லலாம். வேறு யாராலையும் மேலாது. ஏனென்று சொன்னால் எல்லாருமே விலை போயிட்டாங்க. இன்றைக்கு சாதாரணமாக 5-6 கட்சி இலங்கையில் இருந்த கட்சி இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 369 கட்சியாக மாறி நிற்கிது. அந்தளத்துக்கு மாற்றம் பெற்ற காரணம் வந்து எல்லாமே நிதிகளுக்காக ஆலையால் மாறி போய் நிற்கிறாங்க. அப்படி எங்களால் மாற இல்லாது. இந்த சேருப்பை வந்திருக்கிறார். இந்த கடை திரும்ப இருக்கிற 5 வருஷத்துக்குள்ளேயும் பாரியளவான வேலை திட்டங்கள் அவர் செய்வார். எப்படியான வேலை திட்டத்தை செய்வார் என்றால் கட்டடங்கள் புனரமைப்பு அதை விட்டு தமிழருக்கான ஒரு உரிமை தேசியம்ன்ற ரீதியில் அவர் பயணிப்பார். அவர் 5 வருஷத்துக்கு அவருக்கான எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பயணிக்கிறதுக்கும் இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நாங்கள் பூஜை செய்து வழிபட்டு அவர் இன்றைக்கு கௌரவிச்சு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு வந்திருக்கோம். சரி, நன்றி. இல்லை முன்னே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறைய தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள் கந்தசாமி ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து நிற்கணும்ன்ற விஷயத்தை கிட்டத்தட்ட உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சிபூர்வமாக அதை விரும்புகிறார்கள். இந்த தேர்தலை வந்து பார்க்குறார்கள். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்கார்கள்.
பாருங்கள் சிறுதரன் சேர் அவர்கள் வந்துட்டார். வந்து கந்தசாமி ஆலயத்துக்கு முன்பாக வந்து சிறுதரன் சேரை வந்து அழைக்கிறதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்துருக்கேன். பாருங்கள் அம்முக வரவேற்பை பாருங்கள். வணக்கம் சார். ஐயா வணக்கம். சரிண்ணா நீங்கள் போங்க, அப்படியே போங்க. நாங்கள் ஆலயத்துக்குள்ளே கந்தசாமி ஆலயத்துக்குள்ளே போகிறோம். வந்து இங்கே வந்து பூசை வழிபாடுகளில் ஈடுபடுறேன்.
நிலையிலே ஒரு பாராளுமன்ற கிளிநொச்சி மண்ணின் வாக்குகளும் யாழ்ப்பாண மண்ணிலிருந்து வைக்கப்பட்ட வாக்குகளின் மூலமாகவும் இன்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய மாவட்டத்தினுடைய இருப்பை தக்க வைத்திருக்கின்றோம். தந்தை செல்வாவினாலே ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு சின்னத்தை கொண்ட தமிழர்கள் கட்சி அந்த வீட்டினுள்ளே நச்சுப்பாம்புகள் சில புகுந்து இந்த வீட்டிலே குழப்பேன் என்ற போதும் எங்களுடைய தமிழ் மக்கள் அவற்றை இனம் கண்டு அந்த வீட்டிலிருந்து அந்த பாம்புகளை விரட்டி அடித்ததோடு மட்டுமல்லாமல் தர்மமே வெல்லும் என்றதை நிலைநாட்டிய எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே தலை சாற்றி அவர்களுடைய நன்றி கடனுக்கு இந்த நேரத்திலே வணங்கி இந்த வீட்டை புனரமைக்கின்ற பணியை எங்களுக்கு ஆணை தாருங்கள் என்று எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீங்கள் ஆணை தாருங்கள், நான் இந்த வீட்டை புனரமைக்கிறேன் என்று தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே குறிப்பிட்டமே கருத்திலே கொண்டு அந்த வீட்டிலேயே நிற்கின்ற அந்த தலைமைத்துவ பண்பை என்னோடு பலர் கேட்டார்கள். எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள், இந்த நச்சு பாம்புகளுடன் இவர் நிற்க வேண்டுமா? உண்மையிலேயே அந்த வீட்டிலே இருந்து ஒரு குடும்பத்தை காப்பது போல இந்த வீட்டை காப்பேன் என்று திட சங்கல்பம் பூண்டு பல்வேறு அச்சுறுத்தல்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் போட்டியிட்டு அதிகப்படியான மேலதிக வாக்குகளையும் பெற்று நான் நினைக்கின்றேன் 32,733 வாக்குகளை பெற்று எங்களுடைய தமிழினத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் தமிழரசு கட்சியை புனரமைத்து மட்டுமல்லாமல் தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே அழியாமல் காக்கின்ற ஒரு பணியை செய்வார். இப்பொழுதும் ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. எவ்வாறு அவரை வெற்றி பெறுவதற்காக உழைத்தோமோ அதே போன்று தமிழ் தேசியத்தை பலப்படுத்தி எம் இனத்தினுடைய இருப்புக்காக அவரை நாங்கள் தொடர்ந்தும் தக்க வைப்பதனூடாக அவருடைய பணியை நாங்களும் ஏற்று எங்களுடைய தலைவர் சொன்னது போன்று எங்களுடைய விடுதலையினுடைய கனவுகளையும் அந்த லட்சியத்தையும் ஒருவருடைய தோளில் சுமத்தி விட்டு நாங்கள் விலகி நிற்க முடியாது. ஆகவே நாங்களும் அந்த சுமைகளை தோளில் ஏற்று எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய இருப்பையும் எம் இனத்தினுடைய இருப்பையும் தக்க வைப்பதற்காக ஏற்பட்டிருக்கின்ற இந்த தற்காலிக இடர்பாடுகள் எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து அனைவரையும் ஓரணியாக திரட்டி தமிழ் தேசியத்தினுடைய பாதையில் எதிர்வருகின்ற காலங்களில் வீறுநடை போடுவார் என்கின்ற நம்பிக்கையோடு என்னுடைய இந்த சிறிய கருத்தினை நிறைவு செய்து கொள்கின்றேன். உண்மையிலேயே இன்று சேர் வெல்லவில்லை, தமிழரசு கட்சி வெல்லவில்லை. அந்த எங்களுடைய மண்ணிற்காகவும் எங்களுடைய விடுவிற்காகவும் மரணித்த அந்த மாவீரர்களுடைய ஆத்மா என்று வெற்றி பெற்றிருக்கின்றது. இதை அன்று தமிழக தேசிய தலைவர் ஜாழ்மண்ணில் இருந்து ஒரு ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தால் இந்த கிளிநொச்சி மண் மட்டக்களப்பு மண் மிகவும் ஒரு பெரிய பங்களிப்பை வாங்கியிருந்தது. இன்று நாங்கள் தலைக்குரிய வேண்டிய நிலைமை அந்த தேசிய தலைவர் பிறந்த மண்ணில் இருந்து எங்களை அந்த தலைக்குரிய வைத்திருக்கின்றது. இன்றைக்கு உண்மையிலேயே வெட்கமாக இருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி மண்ணும் இன்றைக்கு நாங்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் மட்டக்களப்பு மண்ணை. எங்களுக்கு மட்டக்களப்பு மண் 3 ஆசனங்களை தந்திருக்கின்றது. உண்மையிலேயே அவர் பாராட்டப்பட வேண்டிய அவர்கள் தமிழ் தேசியத்திலே தலைமுறையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்கள் மக்கள் ஜாழ்ப்பாண மக்கள் கற்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. உண்மையிலேயே கல்வியால் உயர்ந்த ஜாழ்மன் இன்று ஏதோ ஒரு சிங்கள அரசியலுக்கு அடிபணிந்திருக்கின்றதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது வெகு நாள் இல்ல, ஒரு சில மாதங்களிலேயே அந்த தவறை அந்த ஜாழ் மக்கள் உணர்வார்கள். மீண்டும் அடுத்த முறை இந்த தமிழ் தேசியம் தமிழரசு கட்சி மிக உயர்ந்து
முதல் ஆரம்ப நிலையில் எவ்வாறு இருந்ததோ அதே ஆசனங்களோடு இந்த தமிழரசு கட்சி பாராளுமன்றம் செல்லும் என்பது என்னுடைய நம்பிக்கையும். உண்மையிலேயே ஒரு தேசிய பட்டியலில் ஒருவர் செல்கிறார் போட வேண்டுமாக இருந்தால் உண்மையில் நாங்கள் சொல்கிறோம், தேர்தல் நின்று தோற்றவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளாதவர். ஒரு தேர்தல் நின்று தோற்றவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளாதவர். அவரை தமிழரசு கட்சி ஒருபோதும் தேர்தலில் தோற்றவரை அந்த தேசிய பட்டியலில் நியமிக்க முடியாது. மக்களிடம் வாக்கு தோற்றவர் எங்கென்று அவர் போவார். அது தமிழரசு கட்சி தலைமையில் இதை கருத்தில் கொள்ளவும், தேர்தலில் நின்று தோற்றவரை ஒருபோதும் நீங்கள் மக்களை ஆணையை மீறி செய்கின்ற ஒரு செயற்பாடாக அது அமையும். இதை நான் தமிழரசு கட்சியுடைய தலைமைகளுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பாராளுமன்ற வெற்றி பெறுவதற்காக நாங்கள் எங்களால் எந்த அளவுக்கு இந்த வேலைகளை செய்திருக்கிறோம். ஆகவே அனைத்து மக்களும் இந்த தேர்வு வெல்வதற்காக தங்களால் நடத்தப்பட்ட கடமைகளுக்கு இந்த முழக்கால் வழக்கத்தை தெரிந்து கொண்டு விரும்புகிறேன். அரசியல் என்பது ஒரு இயற்பியல் விதி. அந்த இயற்பியல் விதியில் செயற்படுகின்ற ஒவ்வொரு அரசியலாளரும் வெற்றி அடைவான் என்பதற்கு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் உதாரணமாக இருக்கிறார். அது மிக முக்கியம். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதனையெல்லாம் நினைக்கின்றோமோ அதனையெல்லாம் நாங்கள் மறந்து விடுகின்ற மனிதர்களாக மாறிவிடுகிறோம். அவை எங்களுடைய அந்த தொடர்ச்சியான சமூக ஊடாட்டம் என்பது எங்களிடையே குறைந்த அளவிலானதாக இருந்திருக்கிறது, அல்லது நாங்கள் இன்னும் செயல்பட வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த வெற்றி காட்டி. மதுபான சாலைகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இன்று நீங்கள் காலையிலே பார்க்கலாம், இன்றிலிருந்து மதுபான சாலைகளை பற்றி யாரும் பதிவிடவில்லை. அது இனி அடுத்த தேர்தலுக்கு எடுத்து வரப்பட என்ற விடயமாக கிளப்பிலே கொண்டு விடுவார். அவை அந்த தேர்தலை சந்திக்கும் வரையும் அது ஒரு உண்மை போல ஒரு தோற்றத்தை எல்லோரிடமும் ஏற்படுத்துவதிலே எதிர்த்தரப்புகளும் ஊடகங்களும் கணிசமானவர்கள். இலத்திரவியல் ஊடகங்களோடு போராடுவது என்பது ஒரு கடினமான பணி. ஆட்சியாளர்கள் மாறுகிறார்களே தவிர ஆட்சியினுடைய தத்துவங்களும் கொள்கைகளும் ஒருபோதும் மாறுவதில்லை. அது சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனை மீது கட்டி வளர்க்கப்பட்டது. ஆகவே இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது. புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்டிருக்கிறார்கள். வடக்கிலே எல்லாம் பறிபோய்விட்டது என்கின்ற மனநிலையை எழுதக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் டக்ளஸையும் ஒரு அரச அடிவெட்டியாகத்தான் வைத்திருந்தாங்க, அங்கஜனையும் ஒரு அரசு அடிவெட்டியாகத்தான் வைத்திருந்தாங்க, சந்திரகுமாரையும் ஒரு அரசு அடிவெட்டியாகத்தான் வைத்திருந்தாங்க, பவுனியாளர் பிரிவனையும் அரசு அடிவெட்டியாகத்தான் வைத்திருந்தாங்க, கிழக்கு புள்ளியானையும் கருணாவையும் வைத்திருந்தாங்க. இந்த பெரிய அரச முகவர்களோடு எங்களுடைய தேசிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. எங்களுடைய மக்கள் அந்த அடக்குமுறைகளுக்கு இருந்தும் வெளியே எடுத்து வந்து ஒரு தேசிய சக்தியாக நாங்கள் வளர்த்திருக்கிறோம். ஆக இப்பொழுது வந்திருக்கின்றது ஒரு புதிதமான காரியம் அல்ல, அது ஒரு வடிவத்திலே வந்திருக்கிறது. பல சவால்களுக்கு மத்தியிலும் பல துரோகங்களுக்கு மத்தியிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய பெருமதி மிக்க வாக்குகளினாலே வெற்றி பெற்று இந்த இடத்திலே மறுபடியும் பாராளுமன்றம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சிவஞானம் ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கு இந்த இடத்திலே வாழ்த்துக்கள் உங்கள் சார்பாக தெரிவித்து, அவருடைய இந்த 15 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை விட இந்த 24ஆம் ஆண்டு என்பது அவருக்கு ஒரு மிகுந்த நெருக்கடி மட்டுமல்ல, ஒவ்வொருவரையும் இனம் காணக்கூடிய வகையிலே ஒவ்வொருவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, ஒவ்வொருவருடைய உண்மையான முகம் எப்படி இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்வு இந்த 2024ஆம் ஆண்டினுடைய தேர்வு அவருக்கு அமைந்திருக்கிறது. 24ஆம் ஆண்டினுடைய தேர்வு, அதாவது தேர்தலுடைய விடயத்தை பொறுத்தவரையிலே மிக சுலபமாக மட்டுமல்ல, மிகுந்த போட்டியின் மத்தியிலும் மிகுந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயும் உள்ளுக்குள்ளே இருந்தவர்களினாலே தொட்டிக் குடையக்கூடிய நிலைப்பாட்டிலே இருந்தும் தன்னுடைய தேசிய கொள்கையை நம்முடைய தமிழ் தேசியம் என்கின்ற விடயத்திலே இருந்து ஒரு காலமும் நிலை போகாத ஒரு தலைமகனாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஸ்ரீதரன் ஐயா அவர்களை இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தேசியத்தினுடைய கொள்கை என்பதும் எம்முடைய இருப்பு என்பதும் தமிழ் தேசியம் மாத்திரம் மட்டுமே.
ஏனைய கட்சிகளை பொறுத்தவரையிலே தங்களுடைய தேவைகளுக்காக இருக்கின்ற பொழுதிலேயும் நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை அன்றாடமான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டாலும் கூட எமக்கு நிலையான இருப்பு என்பது எது என்று கேட்டால் தமிழ் தேசிய மாற்றம் என்பதை நாம் ஒருவரும் மறந்துவிடக் கூடாது. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருமையான நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற எங்களுடைய இலங்கை காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட கிளை செயலாளர் விஜயன் அவர்களே, எங்களுடைய குருக்கலையா அவர்களே, வருகை வந்திருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களே, செயற்பாட்டாளர்களே, அங்கத்தவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் நினைக்கிறேன், நாங்கள் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய சவால்களை சந்தித்த ஒரு தேர்தலாக, சவால் மிகுந்த தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்தது. சில பேர் என்னுடைய முகத்தை பார்த்து கூட கேட்டார்கள், நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? சில பேர் அவர் கேட்டவர்கள் மேடையில் இருக்கும்போது சொல்லுவார்கள், ஃபோன் பண்ணுவார்கள், இவர் சிரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவார்கள். சில வேலை இறங்கி நடந்தாலும் சிரித்து நடந்தா என்னன்னு கேட்பாங்க. கொஞ்ச நாட்களாக சிரிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக செயற்கையாக சிரிப்பு வர வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏனென்றால் சதா இருந்த டைமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நடந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி சிந்தித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் எனக்கு இருந்தது, இப்பொழுது இருக்கிறது என்று நான் சொல்லேன். ஆனால் நாங்கள் இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சி யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதற்கு பல காரணங்களை சொல்லலாம். எனக்கு முன்னால இப்ப தேர்தல்கள் நடைபெற்ற மத்திய வளாகத்திலேயே பலர் பேசினார்கள், பலர் உரையாடினார்கள். சொன்ன வார்த்தைகள், ஒவ்வொருவரும் சொன்ன வார்த்தைகள் மிக கடினமான. வர வர ஒவ்வொருத்தராக கை தந்தார்கள், சொன்னார்கள் இது கைதானது உங்களை மிஸ் பண்றதுக்கு இல்லை, இந்த கட்சியை எப்படி நீங்க மூழ்குவாக்கம் செய்ய போறீங்க, அதுக்காக தான் இந்த கையை தாங்க. அப்படி ஒரு ஆதங்கம் விளைந்து போயிருக்கு யாருக்கும். எல்லாருமே அதைத்தான் பார்க்கிறேன். நானும் என்னோட இருந்த பல பேரிடம் சொன்னேன், எங்களுடைய கட்சியை மீள புனரமைப்பதற்கும் எங்களுடைய கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய தயார். அதற்கு ஒரு ஆணை தாருங்களுக்கு தான் நான் பல தேர்தல் மேடைகளிலும் எல்லோரிடம் கேட்டிருந்தேன். மக்கள் இப்பொழுது எனக்கு அந்த ஆணை தந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த கட்சியினுடைய தலைமைத்துவத்தை எடுத்து நீங்கள் இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உரிமையையும் ஆணையையும் தந்திருக்கிறார். அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விலகி போக முடியாது, அது செய்தே ஆகணும். என்னை இந்த கட்சியிலே தேர்தல் கேட்க விடாமல் தடுப்பதற்கும் அல்லது என்னை கேட்க விடாமல் நானே ஒதுங்கிக் கொள்வதற்கும் பலர் முயற்சித்தார்கள். அப்புறம் அவர்களே சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் அவருக்கு சீட் கொடுக்கிறாங்களா அவங்க அவங்க போயிட்டார்கள். இப்படியும் சில பேர்கள் சொல்லிக் கொண்டார்கள். சில பேர் மீது அவர்கள் தூக்கிய அவதூறுகள் பலாலி, கற்கோவளம், கருத்தித்துறை போன்ற பகுதிகளில் அவர்களுக்கான வாக்கு வங்கி அப்படி அடியோடு தூக்கி வைக்கிறது. சிலர் மீது அவர்கள் சொன்ன புகார்கள் அந்த மக்கள்கிட்ட இருந்து அவர்கள் சொன்னவர்கள் மீது எதிர்ப்புணர்ச்சிகளை கொண்டு வந்தோம். ஒரு வார்த்தைகளை கொட்டுகிற பொழுது நாங்கள் மிக கவனமாக இருக்கோம். ஏன்னா நீங்கள் பலரும் அந்த தேசிய பட்டியல் பற்றி பேசுகிறீங்க. போனஸ் வர தேசிய பட்டியல் வர இந்த தேசிய பட்டியல் என்பது எங்களுக்கு ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் உறுதி இல்லை, ஆனால் பெரும்பாலும் கிடைக்கும். அந்த பெரும்பாலும் கிடைக்கிற அந்த தேசிய பட்டியல் என்பது எங்களுடைய கட்சியின் மத்திய குழு அல்லது கட்சியினுடைய உயர்மட்ட குழு 9 பேர் கொண்ட பொலிட்பீரோ இருக்கிறது, அதை தீர்மானித்து தான் முடிவெடுக்கப்படும். அநேகமாக தேசிய பட்டியலில் 2 வகையானவர்கள் தான் போகலாம். ஒன்று தேசிய பட்டியல் ஏற்கனவே பெயர் கொடுக்கப்பட்டது, 14-15 பெயர் வழங்கப்பட்டு வர்த்தமானியில் அவருடைய பெயர் பிரசுரிக்கப்படும். அவர்கள ஒரு ஆள் தேசிய பட்டியலில் போகலாம், அல்லது தேர்தல் கேட்டு தோற்ற ஒருவர் தேசிய பட்டியலில் போகலாம். இந்த 2 தான் இப்ப செய்யலாம். அவ்வாறு போன ஒருவர் விலகினால் மட்டும்தான் யார் யார் வெளியில உள்ளவர்களையும் அனுப்பலாம். இப்ப வெளியில உள்ளவர்களால அனுப்பிடலாம். ஒன்றில் தேர்தல் கேட்டதுல பெண்ணா இருந்தா பெண்ணொருவர் போகணும், அல்ல தேசிய பட்டியலில் கொடுக்கப்பட்ட பெண்ணா இருந்தா பெண்ணொருவர் போகணும், இல்ல கட்சி தலைவர் உட்பட குலநாயகம் உட்பட பல பேருடைய பெயர்கள் தேசிய பட்டியலுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான முடிவுகள் எப்படி இருக்கும் என்று எனக்கு உடனடியாக சொல்ல தெரியாது. ஆனால் நாங்கள் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை கொட்டக்கூடாது. நிதானமாக பொறுமையோடு நாங்கள் அந்த விடயங்கள் கையாளப்பட வேண்டும். ஏற்கனவே பொதுச் செயலாளர் கோரிக்கையை முன்வைத்திருந்தவர் நான் தற்செயலாக இந்த தேர்தலில் தன்னுடைய மருத்துவர் பதவியை ராஜினாமா செய்துதான் நான் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும். அவ்வாறு இந்த தேர்தலில் நான் போட்டியிட்டு தோற்றால் எனக்கு தேசிய பட்டியலில் ஒரு வாய்ப்பு தர முடியுமா என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார்.
ஆனால் அதை பற்றி ஒரு கருத்துக்களும் சொல்லப்படவில்லை நியமன குழுவிலே. ஆனால் இவ்வாறான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய பட்டியல் என்பதை பற்றி அவசரப்பட வேண்டாம். நாங்கள் தனிநபர்களாக அந்த முடிவோடு எடுக்க முடியாது. கட்சியில கூடி அதற்கான ஒரு முடிவை என்ன முறைப்படி எடுப்பதுதான் பொருத்தமானது. ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் உங்கள் எல்லோருடைய கடுமையான முயற்சி, தனி மனித செயல்பாடுகள், உங்களிடம் இருந்த அந்த நாடும் பொதுமான அக்கறைகள், ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் ஊக்கப்படுத்தி இந்த தேர்தலில் வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக செய்த முயற்சிகள் மறக்கப்பட முடியாது. நான் பல பேரை அவதானிக்கிறான். பல பெண்கள் சகோதரிகள் உங்களுடைய கால நேரங்களை தவிர்த்து நீங்கள் செய்த பணிகள் மகத்தானது. நேற்று தேர்தல் நடக்கிற பொழுது பலர் சில வாகனங்களை பிடித்து அனுப்புவது, நான் சொன்னேன் காசு நான் தான், காசுக்கு நாங்கள் பிடிக்க மாட்டோம், அது எங்களுக்கு தெரியும் பிடிக்கும் சொன்ன ஒரு பெண்மணி இருந்தார். ஒரு தேர்தலில் நாங்கள் 32,833 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். மிக்க பேருங்களை போடையில தானே நாங்கள் அவர்களை விமர்சனம் செய்யத்தானே வேண்டும், அப்படி செய்யக்கூடாது. தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற 6 லட்சம் மக்கள், இந்த தேர்தல் மாவட்டத்தில் வார கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்களும் நாங்கள் பொறுப்பானோம். சரிதானே நான் சொல்றேன். நாங்கள் அதில் யாரையும் தள்ளி வைக்கலாம். அவர் எங்களுக்கு ஓட் பண்ணினா அவருக்கு வெளியே இருக்கணும். ஆனால் இவர் எங்களுக்கு செயல்படையில இவரோட கதைக்கக்கூடாது. அல்ல இவர் எங்களுக்கு ஒன்றும் செய்யல என்று நாங்கள் சொல்லுவோம். தேர்தல் தோற்றும் வரைக்கும் அந்த விஷயம் இருக்கு. ஆனால் தேர்தல் முடிந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டோம்னால் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இணைந்த இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் பொறுப்பு சொல்லுகின்ற மென்பர்களாக இருக்கணும். அது மட்டுமல்ல, பிரபலமாகிறவர்கள் சொன்னது போல வடக்கு கிழக்கில் வாழுகின்ற வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அம்பாறை, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கொடுமுறை இருக்கின்ற மலையகத்திலே வாழுகிற சகோதரர்களுடைய உரிமைகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய உரிமை குரல் என்பது ஒரு இனத்துக்கான, அந்த இனத்துக்கான உரிமை குரல், எங்கள் இனத்துக்காக ஒழிக்கப்படுற உரிமை குரல், எங்களுடைய தமிழினத்தினுடைய தனித்துவமான தேசிய அடையாளத்தை அது பறைசாற்றுவது. மலையாளத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுகளை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இழந்து போனால், அங்கு இருக்கின்ற மலையக தேசிய கட்சிகள் இழந்து போனால், மலையக தேசிய அடையாளம் எங்களிடம் நீண்டாகும். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும். இன்னைக்கு மனோ கணேசன் கொழும்பிலே வெற்றியின் சந்தர்ப்பத்தை இழந்திருக்கிறார். சில வேளைகளில் அது பார்க்க ஒரு தோல்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். கொழும்பிலே இருந்து குரல் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு உறவு முறையாக நட்போடு அரசியலை கையாளக்கூடிய எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக அவர் இருந்தார். ஆனால் அவ்வாறான அவர்கள் ஈடுபடாமல் போனது அது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. கொழும்பிலே இருக்கிற தமிழர்கள் அந்த முயற்சிகளை ஏன் விட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அதே போல யாழ்ப்பாணத்திலே நான் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பொழுதும் 3 ஆசனங்களை பெற்ற கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களோட ஓட்ஸ் அறிக்கையில நாங்கள் டக்ளஸினையும் அங்கே ஓட்ஸ் தான் எடுத்திருக்கோம், கணக்கு பாருங்க, போன முறை அவைக்கு எவ்வளோ வந்தது, எங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கிறது என்று சொன்னாங்க. அதே யாழ்ப்பாணத்திலையும் கிளிநொச்சியிலையும் பல இடங்களில் மக்கள் ஒன்று எங்களுக்குள்ள கட்சிகளுக்குள்ளே இருந்த பல்வேறுபட்ட நெருக்கடிகள் அல்லது பிரிவினைகள் காரணமாக அவர்கள் ஓட் பண்ண விரும்பி சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க போக, சில பேர் சில அபிவிருத்தி நடவடிக்கைகள் நடக்க இல்லை, எங்களுடைய வீதிகளை பாருங்கள், எங்களுக்கான ஒரு போக்குவரத்து பிரச்சனையை பாருங்கள், சாதாரணமாக இது செய்யக்கூடிய விஷயம் கூட செய்யப்படவில்லை. ஆகவே நாங்கள் ஓட் பண்ண விரும்பவில்லை, நாங்கள் அதை விட வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் என்ற மனநிலையோட கொண்டிருந்தாங்க. பல இடங்களில் இந்த போட்டிகள், ஒவ்வொருவருக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள், பல குழுக்கள் எங்களுடைய வாக்கு வீதத்தை குறைத்தது. கிளிநொச்சியிலே நாங்கள் ஒரு வாக்கு வீதத்தின் சரிவை தந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலும் அந்த வாக்கு வீதத்தினுடைய சரிவை தந்திருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வாக்களித்தவர்கள் 11,000 பேர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை. அவை வாக்குடைய சரி கொண்டு வாக்களிக்காமல் நடைபெற்றது. இது ஒரு மிக முக்கியமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். நான் உங்களிடம் அன்பாக கேட்கிறது, இந்த நாங்கள் இந்த பந்தம் பாராட்டினம் போயிட்டோம் இல்லை, இனிதான் தொடங்க போகுது, இனிதான் இந்த காரியங்கள் வந்து நடக்க போகுது. நாளையில இருந்து 27ஆம் தேதி வரையும் எங்களுக்கு மாவீர தினத்தை செய்து முடிக்கப்படும். பெற்றார் கௌரவிப்பில் இருந்து மாவீர தினத்தினுடைய வீரமில்லை நிகழ்வுகள் வரைக்கும் நாங்கள் அதுக்கான நிதி கூட மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்காக நாங்கள் பட்ட பிரச்சனைகள் இருக்க ஒரு புறம். இனி இந்த விடயத்தை எவ்வாறு கையாள போகிறோம்,
அதற்கான அடுத்த நடவடிக்கைகளுக்கு போகிற பொழுது அப்படி காசு வந்தவரையும் விசாரிக்கும், காசு வேண்டியவரையும் விசாரிக்கும். இதெல்லாம் தாண்டி தான் இந்த வேலைகளை ஆற்ற வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு நாங்கள் தேர்தல் முடிவுகளுக்கு வந்திருக்கிறோம். நாளையிலிருந்து எல்லாருடைய வட்டாரங்களையும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு மாவீரர் பெற்றாருடைய கௌரவிப்பு நிகழ்வையாவது உடனடியாக நாங்கள் தயார் செய்து 26ஆம் தேதிக்கு முதல் 27ஆம் தேதி காலமையும் நாங்கள் பதிவிடக்கூடாது. 26ஆம் தேதி காலமைக்கு முதல் நாங்கள் முடிக்கக்கூடாது. முடிச்சு 27ஆம் தேதி நாங்கள் முழங்காவில் பீடும் இல்லம், கனகபுரம் பீடும் இல்லம், விஸ்வமடு பேராவில் பீடும் இல்லம் போன்றவற்றில் வணக்க நிகழ்வுகளுக்காக மக்களை நாங்கள் தயார்படுத்தவும். பல தூர இடங்களில் வருவார்கள். அவர்களுடைய விடயங்களை பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்குரியது. அது எங்கள் தேசத்தினுடைய ஒரு ஒளி வீசுகின்ற நிகழ்வு. எங்கள் தேசத்திலே அது எங்களுக்கும் கூட ஒரு மன திருப்தியை நிம்மதியை தருகின்ற நிகழ்வு. அதை தவறுனா நித்திரையும் வராது. சில வேளை அது எங்களை ஜீவன் சொன்ன மாதிரி எங்களோட வெற்றிக்கு பின்னால அந்த ஆத்மாக்கள் இருக்கு. அதை நாங்கள் யாரும் மறக்கக்கூடாது. அந்த ஆத்மாக்கள் வந்து கைதட்டலுக்கோ அல்லது நாங்கள் புகழ்றதுக்காகவோ எங்களுடைய விஷயம். ஒரு தேச விடுதலைக்காக மரணிக்கும் பொழுது என்னுடைய தேசம் நாளை இந்த தேசம் பிடிக்கும், இந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லி சாதனைந்த ஒவ்வொரு வீரச்சாவனுடைய பெருமதிகளும் மிக மிக கருதியானது பெருமதியானது. ஆகவே இந்த நாட்களில் இந்த மாதங்களில் எங்களுடைய பணிகள் நாளையோடு இந்த தேர்தல் விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறேன். முடிவு நாளையிலிருந்து அதுதான் தோணும். அதான் மனதிலையும் தலையிலையும் நீ அது ஏறவும் பிரச்சனை தான். நடந்து திரிந்து ஓட்டு போயிட்டு மழையில் நின்று தடுமை காய்ச்சல் உள்கணிக்கல விதவிதமா இங்கே நிற்கிறவங்களாக இருக்கு. நேற்று காலமாக டியூட்டிக்கு போய் இரவு வாக்கெண்ண போய் இன்னைக்கு இப்போ பகலாது இன்னும் நிற்கிறவர்களாதவர்கள் இருக்க பல பேர் நிற்கிறாங்க. அப்ப நான் கேட்கறது என்னன்னா உங்களோட வெளுக்கிறது என்ன கூட கடமை தான். எனக்கு மாறையும் இன்னைக்கு ஒரு நாள் இரவு போய் கொஞ்சம் படுத்துட்டு நாளைக்கு திரும்பி துவங்க வேண்டும். இது எங்களுக்கு முன்னாலே இருக்கிறது. ஆகவே நான் ஒரு விடயத்தை உங்களிடம் எல்லோருக்கும் நன்றி உணர்வோடு சொல்லுவேன். கிளிநொச்சிக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது செல்தன் மட்டுமில்ல, எனக்கு பிறகு நாளை வேளமாறுவனும் இன்னொருவரும் இந்த களத்தில் இறங்குற பொழுது கிளிநொச்சிக்கான இந்திய என்ற தெரிவை நீங்கள் மிக திடமாக வச்சிருக்கோம். அவரை விட்டோம் என்றால் நாங்கள் அதுக்கு பிறகு கிளிநொச்சியில் அடையாளங்கள் இழந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்வலாக சொல்வதற்கு இருக்கணும். அதான் ஆர்வங்களை வந்து நான் இன்றைக்கு வாரம் எல்லாரும் வாங்கணும்னு சொன்னால் அன்றைக்கு நாங்கள் போராக்களாக இருக்க வேண்டியது. இன்னைக்கு யாழ்ப்பாணம் எல்லாமே யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்தில் இன்னைக்கு எங்களை கட்சிக்கு ஒரு எம்பி இல்லை. ஆனால் அங்கேயும் வேற கட்சிகளை தெரிவு செய்யப்பட்ட ஆளுங்களே எனக்கு மனவருத்தங்களை நான் பார்க்குறேன். அது ஒரு தடவுறவர் வேற கட்சி இல்லை. எங்களை கட்சியில் அந்த பிரச்சனை நம்ம இல்லை. கௌசலாக்கா சொன்ன மாதிரி கௌசலாக்காவை நேற்று இம்சைப்படுத்தியவர்கள் கூட கண்ணீரோட போனதை நான் பார்த்தேன். சிலரோட நேற்றாக கண்ணீர் விட்டுருந்தால் இன்னைக்கு அவர்கள் அந்த இடத்துல கண் கலங்கி வெளியேறி போனதை நான் பார்த்து பேசாமல் ஒரு கதையும் நான் கதைக்கிறேன். ஏனென்றால் நான் ஒன்று சொல்றேன், இந்த நாங்கள் இல்லாத நீங்கள் உட்பட மிக நாகரிகமான நான் பார்த்தேன். மிக நிதானமாக இருந்தது. படாலோகம் வேண்டாம், பரபரப்பு வேண்டாம், வெடி கொடுக்கிறது, ஆடம்பரம் பண்றது, அல்லது நாங்கள் ஏதோ செய்கிறதால ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் சும்மா என்கிற ஒரு உடனடி இன்பம், சந்தோஷம். ரைட் பெரிய பொழுது எறிஞ்சு போட்டு அது ஒரு கீழ் வந்த செய்கிறதான். அதை தவிர்த்து கொண்டு நாங்கள் அமைதியாக எவ்வளவு கையாளணும். இவ்வளவு காலம் எங்களை வெற்றிக்கு காரணமே அமைதிதான். காரியங்களில் மட்டும்தான் நாங்கள் கணக்கு செலுத்தினோம், எங்களை கவனம் செலுத்தினோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, இது ஒரு மாவீரர் மாதம். இந்த மாசத்துல வெடி கொடுக்கிறது, பரபரப்பு காட்டுறது, நாங்கள் ஏதாவது ஒரு களியாட்டமை நடக்கிறது, அந்த விடயங்களை தயவு செய்து தூக்கி ஒரு பக்கம் வச்சிருக்கு. அது ஒன்றும் செய்யவே வேண்டாம். நீங்க நாளையில இருந்து இந்த இரவில இருந்து உங்களோட சிந்தனை முழுக்க இந்த மாதம் பற்றிய சிந்தனைகளாக இருக்க வேண்டும். அதற்காக உங்களிடம் நான் கேட்டு, நாங்கள் யாரையும் துன்பப்படுத்த இல்லை, நாங்கள் அப்படி நடக்க இல்லை. யாருக்கு எங்களை துன்பப்படுத்தினா பொறுத்து இருக்கும், அதுக்குரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். காலமும் பொழுதும் சரியாக தண்டனைகளை வழங்கும். அடிக்கடி நாங்கள் பாவித்த வார்த்தைகள், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும். தர்மம் வென்றிருக்கிறது. தர்மத்தின் வழிதான் எங்களை போராட்டம் நடந்தது. அறத்தின் வழிதான் எங்களை போராட்டம் நடந்தது. தியாகத்தின் வழிதான் எங்களை போராட்டம் நடந்தது. ஆகவே மறுபடியும் தர்மம் வென்றிருக்கிறது. மறுபடியும் வெல்லும், இன்னும் மறுபடியும் வெல்லும். இந்த தேர்தல் கூட முடிஞ்சது. ஜனவரி மாசம் அடுத்த தேர்தல். என்ன தேர்தல் நடக்க போகுது? பிரதேச சபை தேர்தல் நடக்க போகுது. நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நடக்க போகுது. 21ஆம் தேதிக்கு பிறகு எத்தனை நாட்கள் பாராளுமன்றம் தெரியாது. தொடர்ச்சியாக எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு
மிகப்பெரிய பலமாக நீங்கள் இருந்தீர்கள். இதில் நான் சில வேளை அதையும் பேசியிருக்கேன், சில வேளை வையக போனேன்னு சொல்லியிருக்கேன், சில வேளை உங்களோட நான் இப்போ கதைக்க விரும்பிய கரங்களை விருக பற்றி நீங்கள் செயல்படுத்தி கொண்ட விதம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது. அந்த மாற்றம் இதை விட இனி நாங்கள் வளர்த்து செல்ல வேண்டிய வரப்போற ஊராட்சி மன்றத்தில் அது ஒரு மிகப்பெரிய பலமான சக்தியாக மாற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் தொடர்சங்கம் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி, நன்றியோடு மட்டுமல்ல, இன்னும் நாங்கள் பிறகு சந்திப்போம். இந்த நன்றி உணர்வோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. இன்றைய வெற்றி நாயகன் நம்முடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மான் ஸ்ரீகரன் அவர்களை அவருடைய வெற்றியை பகிர்ந்து கொள்வதற்காகவும் இன்றைய கருத்துக்களை, நம்முடைய கருத்துக்களை, வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவும் இங்கே வருவது உங்களுடைய அனைவருக்கும் வணக்கத்தை கூறி உங்களுடைய இந்த தேர்தலுடைய நன்மைகளையும் அதனுடைய பொறுப்புகளையும் உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் எல்லோரும் இருந்தார்கள். ஆகவே அதே வழியில் தொடர்ந்தும் அடுத்த தேர்தலில் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து உங்கள் எல்லோருடைய பங்குகளை எதிர்பார்த்து சகல வழிகளையும் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்களுடைய வழிநடத்தும் நன்றி கூறி நிறைவு செய்திருக்கிறேன்.